மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைத்து வசூலித்து 3000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் 200 கோடி ரூபாய்க்கு மட்டுமே முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி பெரும் ஊழலை மூடிமறைக்க முயற்சி செய்வதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். மதுரை மாநகராட்சியின் சொத்து வரி ஊழல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் மதுரை மாநகராட்சியின் சொத்து வரி வசூலில் பெரும் அளவு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் சுமார் 3000 கோடி ரூபாய் அளவிற்கு மேல் முறைகேடுகள் நடைபெற்ற நிலையில் அதனை மூடி மறைப்பதற்கு அரசு அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்கள், மேயர் உள்ளிட்ட அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாகவும், இதே போன்று தற்போது 200 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே ஊழல் நடைபெற்றிருப்பதாக அவர்கள் கூறி வருவதாகவும், இது தொடர்பாக விசாரணை செய்வதற்கு சிறப்பு விசாரணை குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருப்பதாகவும், ஆனால் இந்த சிறப்பு விசாரணை குழு உண்மையை மறைக்கும் நிலையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ மாற்ற வேண்டும் எனவும், இது தொடர்பாக சிபிஐ மாற்றினால் மட்டுமே உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மதுரை மாநகராட்சி மேயர், சேர்மன் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதால் இதனுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.